ஹலோ பீப்ஸ், என்னோடய போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி நாயை ட்ரெயின் பண்ணுறது, எஸ்பெஷலி கண்ணிச்சிவப்பர் நாய்களை எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. எல்லாமே நாய்கள் தான். அவங்களோட பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க வேலை வாங்கணும். அதாவது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ நான் லீஷ் போட்டிருக்கேன்னா, இது வந்து ரிட்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த எடுக்கிறது. இந்த லீஷுக்கும் அந்த ஒரு மர போஸ்ட் தெரியுதா பின்னாடி, அதுக்கு ஒரு 20 மீட்டர்ஸ் இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு வாலிபால் கோட்டோட லென்த்து. ஆக்சுவலாக பசங்க ஃபுட்பால் ஆடுவாங்க, அது ஒரு ஃபுட்பால் போஸ்ட் மாதிரி. அதை பாய் பேசலாம், ஓகேவா? இப்போ வந்து எடுத்து கொடுக்கலாம் பார்த்தீங்களா? இப்போ என்னென்னா, இந்த நாய்களோட நீட்ஸ் ப்ரீட் எதுக்காக இந்த நாய் உருவாக்கப்பட்டது? வேட்டையாடுறதுக்கு 40-60 மைல் பர் ஹவரில் ஓடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அந்த நாய் ஹாப்பியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, டாக் ட்ரைனிங்கிறது வந்து சும்மா சிட்டு, டவுனு, ஸ்டாண்டு, இல்லை கூடிய நட, ரோபோ மாதிரி அது கிடையாது. ஒரு நாயோட ஃபங்க்ஷனபிலிட்டி. அவன் எதுக்காக இந்த நாய் உருவாக்கப்பட்டது? ஓடுறதுக்கு. இப்போ நான் அவனை ஓட வைக்கிறேன்னா, யோசிக்க வைக்கிறேன்னா, ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்னா, அப்போ மூளையும் வேலை செய்யுது, உடலும் வேலை செய்யுது. அப்போது அந்த நாய்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நம்மளோட டாக் ஷோ, எஸ்பெஷலி நம்ம நேட்டிவ் ப்ரீட், சேவ் ப்ரீட்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம டாக் ஷோஸ் இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் கட்ட நாய்கள், பல நிறங்கள், இந்த மாதிரி நாய்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து வெளியே வரும். அதை விட்டுட்டு இப்படி தான் இருக்கணும், லென்த்தாக இருக்கணும், கழுத்தில் நல்லா கயிறை போட்டு நிப்பாட்டி பாருங்கள் நீளமாக இருக்குது, பாருங்கள் உயரமாக இருக்குதுன்னு சொல்கிறத விட்டுட்டு இதே மாதிரி ட்ரெயின் பண்ணோம்னா, ஆக்சுவலாக நம்மளோட நாய் இனங்களுக்கு ஸ்பெஷல் நீட்ஸும் கேப்பபிலிட்டி வெளியே வரும். இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸ் கடைசியில் வெற்றிக்குரிய டான்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா ஃபாலோ பண்ணுங்கள்.